டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நாம் ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம். அதாவது இவரை எல்லாரும் செல்லமாக பிஸ்னஸ் டாக்டர்னு கூப்பிடுறாங்க. என்ன பிஸ்னஸ் டாக்டர்னு தானே பார்க்குறீங்க, அது அவரே சொல்லுவார். அதாவது நாம் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலையை விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னா எங்கே ஒரு தொழில் தொடங்கி அதில் வர நஷ்டத்தையோ இல்லை சவால்களையோ சந்திக்கக்கூடிய ஒரு பயம் நம்மக்கிட்ட இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்காது. அதனால் இருக்கிற வேலையை இப்படியே பண்ணுவோம்னு நினைப்போம். நம்மக்கிட்ட முதல் இருக்கும், அதே நேரத்தில் நல்ல நல்ல ஐடியாஸ் கூட இருக்கும், ஆனால் பயமும் கலந்துருக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கும். அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸை தொடங்கிட்டு அதில் ஏதோ ஒரு இடத்துல வெற்றி அடையணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த வெற்றிக்கான வழி தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கும் ஒரு பிஸ்னஸை நல்லபடியாக தொடங்கி வெற்றிகரமாக போயிட்டே இருந்தது. ஆனால் பேண்டமிக், நம்மளுடைய இந்த கொரோனா வந்த சமயத்தில் நிறைய பேர் என்ன மாதிரி ஆனாங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அப்படிப்பட்டவர்கள் மீண்டும் அந்த தொழில் ஒரு முன்னேற்றத்தை காண்பதற்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த மனிதரை தான் இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். நம்பிக்கை நிறுவனத்தினுடைய இயக்குனர் நம்மளுடைய பாலாஜி சேஷாத்ரி ஐயா அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ஏதோ ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா பர்ஃபெக்டாக நல்ல ஃப்ளோவோட பேசுகிறீங்க. கண்டிப்பாக சார். அதாவது பிஸ்னஸ் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய சவால். நான் சொன்ன மாதிரி முதல் கூட இருக்கும், அதாவது குடும்பத்தில் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஓரளவுக்கு பண வசதி கூட இருக்கும். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் ஒரு தொழிலில் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா பயம், பேக்ரவுண்டை பற்றி, ஃபேமிலியை பற்றி, சவால்களை பற்றி. அப்படியாப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தெரியுங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆசையோடு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே முதல்ல ஒரு இன்ட்ரோவில் சொல்லணும்னு நினச்சேன். அதாவது இந்த முதலாளிகள், தொழிலாளிகள் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி இருக்குது பாருங்கள். அந்த இடைவெளியை குறைச்சி ஒரு பாலம் போடுறீங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி நிறைய நிகழ்ச்சியில் பேச போகிறோம். முதல்ல உங்களை பற்றின ஒரு அழகான அறிமுகம் எங்களுக்காக. ஓகே, நான் பாலாஜி சேஷாத்ரி. ஸ்ரீரங்கம் தான் என்னோடய பூர்வீகம். சென்னையில் ஃபேமிலியாக எல்லோரும் செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் ஒரு ஃபேமிலி ஆஃப் 6 பேர் இருக்கோம். நான், ஒய்ஃபு, அப்பா, அம்மா, 2 பொண்கள். ஸோ ரொம்ப ஆர்டினரியான ஒரு நார்மல் சராசரி லைஃப் ஆரம்பித்து தான் இந்த என்டையர் பயணமே தொடங்கித்து. 2005 எம்பிஏ முடிச்சுட்டு சொந்தமாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். ஜிஇயில் ஒரு ஆஃபர் வந்துச்சு. அப்படியும் அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா சொந்தமாக ஆரம்பிக்கலாமா, என்ன நினைக்கிற அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரும்போது அந்த ஒரு பயம் இருக்கும். என்னடா அது, நமக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, பையனுக்கு ஒரு பெரிய ஒரு முதலீடு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, அவன் சொந்தமாக ஆரம்பிக்கிறான்றான். பட் அம்மா ஆஸ் யூஷுவல் அதெல்லாம் அவன் கரெக்டாக தான் டெசிஷன் எடுப்பான். அதெல்லாம் முதல் நாள்லேருந்தே அந்த ஒரு கிளாரிட்டி, அவன் எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவான் அப்படின்னு. அவருக்கு இமீடியட்டாக சரிடா ஒரு 2 இயர்ஸ் டைம் எடுத்துக்க, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, ஸோ அதனால் நல்லபடியாக செட்டில் ஆகிட்டேன்னா வெரி குட், இல்லாட்டி நீ ஜாபுக்கு போகணுன்றது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னாரு. கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த ஒரு பயணம் சுரேஷ்னு ஒருத்தரோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் கன்சல்ட்டிங்னு ஆரம்பித்தோம். ஏதோ ஜாலியாக நார்மலாக ஒரு சராசரி பிஸ்னஸ் மேன் மாதிரி தாட்டு. தட் இஸ் முதல் நாள்லேருந்தே பணம் பார்த்துருந்தோம். ஆனால் அப்படியே இன்னும் 2 வருஷத்தில் இது கட்டணும், இது பண்ணணும், எல்லாம் அப்படியே ரஜினி மாதிரி ஒரே பாட்டில் முடிச்சிடலான்னு நினச்சி ஆரம்பித்தோம். ஆனால் லைஃபு ரொம்ப அழகாக தான் டீச் பண்ணும். ஒரு ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு ரஜா அது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படி சொல்லி ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி தான் வந்துச்சு. இன்ஃபேக்ட் முதல் 2 வருஷம் ஏதோ ஆர்டினரியாக போயிட்டே இருந்துச்சு, ஒரு பிடிப்பு இல்லாமல். தட் இஸ் நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோமா டெசிஷன், பேசாமல் அப்பா சொன்ன மாதிரி ஒரு வேலைக்கு போயிருக்கணுமா அப்படிங்கும்போது அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தபோது ஒரு இன்சிடென்ட், அந்த இன்சிடென்ட்டில் தான் என்னோட என்டையர் பயணத்துக்கு எல்லாருக்கும் ஏதான ஒரு தருணம் வரும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ன்ற மாதிரி அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல டிசைட் ஆகும் வெதர் இங்கேருந்து மேலே போக முடியுமா இல்லை நார்மலாகவே இருக்க போகிறோமான்னு. அந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், ஒரு சினாரியோ. ஃபோர்டுக்கு நாங்கள் பேக் ஆஃபீஸில் ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாஃபிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பியட்ரைஸ் அப்படின்னு ஒரு பொண்ணு ஒத்திக்கு ஜாப் வாங்கி கொடுத்தேன் எங்கள் பேரோலில் எடுத்து ஒரு அசைன்மெண்ட்டுக்கு. அந்த பொண்ணுக்கு வேலை கிடச்ச உடனே இன்னைக்கு ஈவினிங் அந்த பொண்ணோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. பியட்ரைஸ் ரொம்ப நாளாக ஜாப் தேடி இருந்தாங்க, பட் டக்குன்னு உங்ககிட்ட ஒரு ஜாப் கிடச்சது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னாங்க. ரைட்டு, சந்தோஷம் தான் அப்படின்னா. அதனால் எனக்கு ஒரு பையன் சாம்வேல் இருக்கான், சாம்வேலுக்கும் ஒரு ஜாப் ட்ரை பண்ண முடியுமா, சார் பயோடேட்டா அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வாரத்தில் சாம்வேலுக்கும் ஜாப் கிடச்சிருச்சு. உடனே அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, நான் உங்களை பார்த்தது இல்லை, ஆனால் எவ்ரி சண்டே சர்ச்சுக்கு போகும்போது கண்டிப்பாக என்னோடய பசங்களுக்கு எந்த அளவு வேண்டுறேனோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் ப்ரேயர்ஸ் இருக்கும், எப்போயானா நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னாங்க. கண்டிப்பாக மந்த் எண்டில் மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு மந்த் எண்டு பேரோவில் கால்குலேட் பண்ணும்போது இவங்க 2 பேருமே 5 நாள் லீவு. என்னடா வேலை ஆரம்பித்த ஒரே வாரத்தில் இந்த மாதிரி 5 நாள் 2 வாரம் ஆயிருக்கும், ஆனால் எதுவும் 5 நாள் எப்படி லீவ் போட்டீங்க அப்படிங்கும்போது
பேட்ரேஸ் சொன்னாங்க இல்லை அம்மா தவறிட்டாங்க. என்ன அப்படியே ஷாக்கா அப்படியே ஆல்மோஸ்ட் கண்ணில் ரொம்ப சாரி அப்படின்னு. யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு கண்டோலன்ஸில் ஃபஸ்ட்டு சாரி சொல்கிற மாதிரி சாரி சொல்லும்போது அந்த பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிச்சு. நீங்கள் சாரி சொல்லக்கூடாது, இந்த வேலை வாங்கி கொடுத்த, ஏன்னா எங்கள் அம்மா ஆல்ரெடி ஸ்டேஜ் 4 கேன்சரில் இருந்தாங்க. ஸோ எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியாத ஒரு தருணத்தில் கடைசி 2 வாரம் அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க போய் சேர்ந்துருக்காங்க. 2 பசங்களுக்கும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம்லாம் நம்ம இதெல்லாம் ஆர்டினரியாலாம் பார்க்க முடியாது. எப்படி ஒரு இதை லைஃப்பில் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸாக எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6500 பேருக்கு மேலே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணி இன்றைக்கி ஒரு 350 நிறுவனத்துக்கு வேலை நம்ம கைடன்ஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். அருமையான விஷயம். அதாவது ஸ்ரீரங்கத்தில் பிறந்து ஸ்ரீரங்க பெருமாள் மாதிரி ரிலாக்ஸாக இல்லாமல் நீங்கள் இறங்கி அடிச்சிங்க பாருங்க, அருமையான விஷயம். அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காதவங்க கிட்ட இருந்து ஒரு உதவியை கொடுக்கறதுக்கு கடவுள் கரெக்டாக கனெக்ட் பண்ணி பர்ஃபெக்ட் அவங்களுக்கு உதவியை கொடுத்து உங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்தார். கண்டிப்பாக அருமையான விஷயம். சரி, இப்போது நிறுவனங்களுக்குடான உங்களுடைய தொடர்பு எப்பயுமே ஒரு நிறுவனத்தினுடைய முதல் எதிர்பார்ப்பானது லாபம் மட்டும்தான், சரிங்களா? அந்த லாபத்தில் அவங்க சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டாங்க. இந்த லாபத்துக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணித்தர முடியுமோ அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய டிமாண்ட் ஒரு பக்கம். அதே பக்கம் இன்னொரு பக்கம் நம்மளுடைய தொழிலாளர்கள் அவங்களுடைய சுயமரியாதை, தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள், இதில் சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டாங்க. இதை எங்களுக்கு பண்ணி கொடுக்கணுவாங்க. இப்போ இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறது உங்களுக்கு பெரிய வேலை. இதில் பெரிய அனுபவங்கள் நிறைய இருக்கும். முதல்ல நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் அவங்களுக்குடனான உங்களுடைய தொடர்பு பற்றியும் அவங்களை எப்படி டீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு சில ரகசியங்களையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது 2011-12 ஒரு பெரிய ரியலைசேஷன் வந்துச்சு. இது மாதிரி எம்என்சிஸ்க்கு பண்ணதெல்லாம் ஓகே, பட் இந்தியாவில் ஒரு கிராஸ் ரூட்லேருந்து ஆரம்பித்த அந்த ஒரு பிஸ்னஸ் ஓனர், ஏன்னா என்ன சொல்லுங்க, அந்த பிஸ்னஸ் ஓனர்ன்றது ஒரு தனி கேட்டகரி தான். ஏன்னா அவங்களால ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துக்கு மேலே சுயநலமாக யோசிக்கவே முடியாது. ஓகே, ஏன்னா நான் 4 கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா அந்த 4 கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு பொதுநலம். அந்த 4 கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு 4 பேருக்கு நான் வேலை கொடுக்கணும் போது அது ஒரு பொதுநலம். அந்த 4 பேருக்கு வேலை கிடைக்கும் போது அந்த 4 பேர் குடும்பம் நல்லா இருக்குங்கும் போது அது ஒரு பொதுநலம். ஸோ அதனால என்னதான் அவங்க சுயநலமாக யோசிச்சாலும் பொதுநலம் கலந்த சுயநலம் தான் அது இருக்கு. அதனால தான் நான் என்றைக்குமே ஒரு வரி சொல்லுவேன், தன்னலமற்ற வாழ்வே சுயநலமாக மாறட்டும்னு. ஓகே, ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு எனக்கு மட்டும் செல்ஃபிஷ்னாக யோசிக்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் ஓனர் கஷ்டப்படக்கூடாதுன்றது எனக்கு ஒரு மைண்ட் செட். ஏன்னா 4 பேர் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறதே ஒரு நல்ல அண்ட் லாபம் பார்க்கறதுன்றது எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஆதாயமும் ஒரு பிடிப்பும் வேணும். ஓகே, எனக்கு நான் 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னா எனக்கு 4 காசு கையில் இருக்கணும். அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், டு பி, டு டூ, டு ஹாவ், டு கிவ். சூப்பர். முதல்ல நம்ம இருக்கணும், இருக்கிறதுலேருந்து நம்ம செய்யணும், செய்யறதுலேருந்து நமக்கு கிடைக்கிறதுலேருந்து நம்ம கொடுக்கணும். அதுதான் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு நான் என்றைக்குமே சொல்கிறது. அது பிஸ்னஸ் ஓனர் பெர்ஸ்பெக்டிவில் அது ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டை நான் கிரியேட் பண்ணேன். அடுத்த 3 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் எப்படி சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஸ்பெஷலாக இருந்ததுனால தான் நீங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிங்க. அந்த யூஎஸ்பி போவே கூடாது. அதே மாதிரி எவ்ரிடே நான் என் சேரில் உட்காரும் போது ஒரு சந்தோஷமும் பெருமையும் எனக்கு முதல் நாள் எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இன்றைக்கும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஈர்ப்பு உங்களுக்கு இருக்கும். அது என்னோட பிஸ்னஸ் ஓனர் விரும்பி தான் செஞ்சாகணும். வேற உங்களுக்கு ஆல்டர்னேட்டே கிடையாது. பிடிச்சி தான் செஞ்சாகணும், பிடிக்காம செய்யவே முடியாது. அதே மாதிரி ஒரு எம்ப்ளாயியோட மைண்ட் செட்டும் அதான். எனக்கு சம்பளம் அப்படிங்கும்போது அவன் முதல் 2-3 மாதம் தான் ஒரு நிறுவனத்தில் சம்பளத்துக்காக வேலை பண்ணும். அதுக்கப்புறம் 3-4 விஷயங்கள் அவனுக்கு என்றைக்குமே மைண்டில் ஓடும். நீங்கள் சொன்ன மாதிரி கௌரவம், எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், எனக்குன்னு ஒரு செக்யூரிட்டி வேணும் ஜாபில், எனக்கு 4 பேர் என்னை பாராட்டணும், எனக்கு ஒரு நல்ல ஒர்க் அட்மாஸ்பியர் கிடைக்கணும். இதெல்லாம் இருக்கும்போது சேலரின்றது 5வது ஆஸ்பெக்டாக தான் ஆகுது. ஏன்னா நீங்கள் 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா 5ஆம் தேதிக்குள்ளே அவனுக்கு மொத்த சம்பளமும் தீர்ந்து போயிடுச்சு. அந்த 5லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவன் வேலை பண்ணணும்னா ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கும் ஒரு ஈர்ப்பாக இருக்கணும். கரெக்ட். அது எங்கே மிஸ் ஆகுதோ அது பிரிட்ஜ் பண்ணுறது தான் நம்ம வேலை. அதாவது நம்மளை நாம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எப்பயுமே உன்னை நீ படி அப்படின்வாங்க.
ஆனால் நீங்கள் உங்களை மட்டும் படித்தா போதாது, நீங்கள் இருக்கிற லைனில் நீங்கள் மொத்த பேரையும் படிக்க வேண்டியிருக்கு. யாருடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய நிறைவு அதாவது ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் நிறைவுபடுத்துறது சாதாரண விஷயம் இல்லை சார். குடும்பத்தில் இருக்க குடும்ப உறுப்பினர்களாலே முடியவே முடியாது. என்னதான் வாங்கி கொடுத்தாலும் என்னதான் செஞ்சாலும் நிறைவே இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அறிமுகம் இல்லாத இரு நபர்கள் அந்த கம்பெனியில் யார் யார் வேலை செய்கிறாங்கன்றது கம்பெனி ஓனருக்கு தெரியாது, கம்பெனி ஓனர்னு யார் யார் இருக்காங்கங்கிறது தொழிலாளிக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது இருவருக்கும் ஒரு மனநிறைவை கொடுத்து அங்கே இணைச்சி அந்த நிறுவனத்தை எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு பெரிய சவால். கண்டிப்பாக. அப்போது இப்போ இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் கிட்ட பேசும்பொழுதும் இந்த தொழிலாளர்கள் கிட்ட அவங்களுடைய ஒரு லிங்க், அவங்களோட தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள் வேணும், எந்த நிறுவனத்திற்கு எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். அதே நேரத்தில் நாம் கொடுத்த ஆட்கள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்கிறாங்களா, நம்ம பேர் கெடாமல் இருக்குமா? அப்போ இந்த தேர்வு ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக. எப்படி தேர்வு செய்கிறீங்க? பர்ஃபெக்ட். இது வந்து ஃபஸ்ட்டு என்றைக்குமே ஒரு நிறுவனத்துக்கு ஒரு ஓனர் சைட்லேருந்து விஷன் ஒன்று வேணும். விஷன், தொலைநோக்கு பார்வை. நான் இன்னைக்கு இந்த 2 வருஷம் இந்த கடனை அடைக்க இது மட்டும் வாங்க ஒரு தொழில் பண்ணணும்னா பண்ண முடியாது. நான் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அடுத்த 4 ஜென்ரேஷனுக்கு தொழிலை நான் கிரியேட் பண்ணிட்டு போகணும். அதுதான் விஷன். ஒரு ஓனருக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அந்த தொலைநோக்கு பார்வைன்றது நான் என்ன சாதிக்கணும் அப்படின்றது தான் தொலைநோக்கு பார்வை. அதை எப்படி சாதிக்கணும் அது பேர் மிஷன். ஒரு விஷன் வேணும், நான் என்ன சாதிக்கணும், எப்படி சாதிக்கணும்னு ஒரு மிஷன் வேணும். எப்போ என்ன சாதிக்கணும் எப்படி சாதிக்கணும்னு இருக்கோ அந்த சாதிக்க வேண்டியதுக்கு என்னோட டீம் என்ன. ஏன்னா எல்லாத்தையும் என்னால் சொந்தமாக பண்ண முடியாது, எனக்குன்னு ஒரு டீம் வேணும். அந்த டீமுக்கு 3வது இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இலக்குகள் என்ன, வாட் இஸ் தேர் கோல். ஸோ ஒரு விஷன் வேணும், அந்த விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷன் வேணும், அந்த மிஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு டீமுக்கு கோல் வேணும். டீம் வேணும், டீமுக்கு கோல் வேணும். அந்த கோலை நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன ஒரு முதலாளிக்கு மெயினாக வரணும்னா எந்த அளவுக்கு அந்த எம்ப்ளாயீஸுக்கு அவரை பிடிச்சிருக்கோ அதே அளவுக்கு அவர் எதை நோக்கி போகிறாரோ அதுலேயும் அவங்களுக்கு பிடிப்பு வேணும். இவங்களை மட்டும் நம்பியோ இவங்களை மட்டும் பிடிச்சி ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அவங்க எதை நம்புறாங்களோ இவங்களும் அதை நம்பணும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது அது எப்படி ஏற்படுத்துவோம்னா வெறுமை சொல்லியோ ஒரு பேசியோ வராது, அதுக்கு ஒரு சில ப்ராசஸ் கிரியேட் பண்ணும். இருக்கு. கரெக்ட். ஸோ ஒரு விஷன் வேணும், விஷன்லேருந்து ஒரு மிஷன் வேணும், மிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு கோல் வேணும், அந்த கோலை சாதிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும். எக்ஸாக்ட்லி. அந்த செயலை காட்டுறதுக்கு ஒரு விதிமுறை ப்ராசஸ் ஒன்று வேணும். அந்த ப்ராசஸையும் பீப்புளையும் இணைக்கும் போது அவனுக்கு வந்து கன்ஃபியூஷனே கிடையாது, தான் என்ன சாதிக்கணுன்ற ஒரு கிளாரிட்டி வந்துடும். அதனால முக்காசி நிறுவனத்தில் மாதம் முடியறச்ச நீ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு எம்ப்ளாயி கேட்டால் அவனுக்கு புரியல, அவன் பதில் கேட்குறான் நான் என்ன செய்யல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. உடனே அவங்க 2 பேருக்கு சண்டை வந்துடுது. நீ இதுதான் உன்னோட இலக்கு, இதுதான் நீ அச்சீவ் பண்ணது, ஏன் அச்சீவ் பண்ணதுக்கு இதெல்லாம் காரணம், இதை நீ சரி பண்ணேன்னா எப்படி அடுத்த மாதம் சரி பண்ண முடியும். அதை ஃபுல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரது தான் வேலை. ஒருமித்த பயணம். பர்ஃபெக்ட். அதாவது எண்ணங்களால் கொள்கைகளால் அல்ல, செயல்களால். பர்ஃபெக்ட். செயல்களால் தான் ஒருமித்த பயணம். ஏன்னா ஒரு நிறுவனத்தில் ஏதோ ஒரு இடத்துல அந்த ஓனருக்கு எம்ப்ளாயி மேலே நம்பிக்கை போகுது, என்னடா இது அவன் சொந்த நிறுவனமாக பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அதே மாதிரி எம்ப்ளாயி நான் எவ்வளோ பண்ணாலும் இவருக்கு நிறைவே வர மாட்டேங்குது. ஸோ என்றைக்குமே அந்த டிஸ்கனெக்ட் இருக்கும். இவங்க யோசிக்கிற விதமும் எம்ப்ளாயி யோசிக்கிறதும் ஒரே மாதிரி இருக்கவே முடியாது. 2 இடத்துலையும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். பட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா நான் வேற நீ வேறன்ற புரிதல் வந்துட்டா டிஃபரன்ஸுக்கு இடமே கிடையாது. I am different from you, you are different from me. அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சிட்டாலே எந்த விதமான ஒரு பிகாஸ் டிஃபரண்ட் ஒர்க்கே டிஃபரண்ட். ஆமாம், உன் வேலை வேற என் வேலை வேற. நீ என்ன காப்பாற்றுற, அதாவது என் கம்பெனிக்கு தேவையானது செய்து கொடுத்து என் கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்து கம்பெனியை காப்பாற்றுறேன், உங்கள் எல்லாரையும் காப்பாற்றி இந்த நிலைமையை நான் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும், அது என் வேலை. பட் எப்படி ஆட்கள் வேறோ வேலையும் வேறு, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க வேலையில் சிறப்பாக. when you understand you are different, there is no room for difference. நான் கூட நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார், என்னையும் சேர்த்துக்குங்க. அவ்வளோ கண்டிப்பாக. சரி, அருமையான விஷயம். அதாவது இப்போ இந்த தொழில் செய்பவர்கள், தொழில் தொடங்குபவர்கள் அப்படின்னும் பொழுது பரம்பரையாக தொழில் செய்பவர்கள், நிறுவனங்களை நடத்தி வருபவர்கள், வெற்றி காண்பவர்கள், அவர்களுக்கு நம்ம சொல்லுவோம் பற்றி அது அம்மா கிட்ட இருந்து வந்த குணம், அப்பா கிட்ட இருந்து வந்த குணம்னு. அப்போ இந்த தெளிவு என்பதும் திறமை என்பதும் தைரியமும் என்பதும் இப்படி வருகிறதா, இல்லை எந்த பேக்ரவுண்டுமே இல்லை நான் தான் முதல்ல இறங்கி அடிக்க பாருப்பேன் நீங்கள் வந்தீங்க பாருங்க, அந்த மாதிரி இப்படி வருபவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு அதிகரித்து வருகிறதா? இது வந்து ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட். ஒன்று, ஒரு பெரிய நிறுவனத்தை கிரியேட் பண்ணி அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கும்போது அந்த ஜென்ரேஷன்
அதை நேராக போய் நான் அந்த சேரில் உட்காரணும்னு யோசிக்கிறதோட நான் அடிப்படையான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு நான் அந்த சேரில் உட்காரும்போது ஒரு அனுபவத்தோடு உட்கார்றேன். அனுபவ அறிவு அவசியம். அனுபவ அறிவு ரொம்ப அவசியம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர். இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட்ஸுக்கிட்ட பேசும்போதே அதான் சொல்லுவேன். ஒரு ஆள் வந்து கடவுளை பார்த்து வேண்டினானோ, ஆண்டவா நான் காலேஜ் முடிச்சிட்டேன், நான் எப்படி அடுத்தது பண்ணுவேன்னே தெரியல அப்படிங்கும்போது கவலைப்படாத, அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுக்குன்னு. சரி, நான் அவன் வேலைக்கு சேர்ந்துட்டானோ, வேலைக்கு சேர்ந்து எனக்கு வேலை நல்லபடியாக இருக்குமா அப்படின்னா அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுக்குன்னு. சரின்னு வேலை பண்ண ஆரம்பித்தானோ. அப்புறம் வந்து அவனுக்கு ஃபேமிலி லைஃப் வந்துச்சான். எனக்கு ஃபேமிலியை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியுமா தெரியலையே, அனுபவம் உனக்கு கற்றுக் கொடுக்கணும்னா உனக்கு கோவம் வந்துச்சா. எல்லாமே அனுபவம் கற்றுக் கொடுக்கணும்னா நீ எதுக்கு அப்படின்னா என்னோட இன்னொரு பேர் தான் அனுபவம். ஸோ அதனால எக்ஸ்பீரியன்ஸ் தான் பெஸ்ட் டீச்சர் ஒன்று. ஸோ ஒரு அப்பா கிட்டேருந்து பையன் ஒரு பிஸ்னஸ் வரும்போது எந்த அளவு நான் மார்க்கெட்டையும் பிஸ்னஸையும் எம்ப்ளாயீஸையும் தெரிஞ்சுட்டு நான் சேரில் உட்காரும்போது அனுபவம் நிறைய கற்றுக் கொடுக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர், தட் இஸ் ஒரு கேட்டகரி எங்கேயான வேலை பண்ணிட்டு அந்த வேலையிலேருந்து வர நம்பிக்கையில் அவங்க சொந்தமாக ஒன்று ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு வர ஜென்ரேஷனுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. தான் ஒன்று சொந்தமாக ஆரம்பிக்கணும். அண்ட் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நியூவாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்தால் அவங்களுக்கு என்ன விதமான சப்போர்ட்டு, அந்த மாதிரி நம்ம அது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணும்போது நம்ம யாருக்காக ஒர்க் பண்ணுறதுனாலையும் அதில் வெக்கப்படுறதுக்கோ எதுவும் கிடையாது. அதே மாதிரி சொந்தமாக ஆரம்பித்தா அது ஈஸியும் கிடையாது. அதை ரெண்டுத்தையும் கரெக்டாக மேப் பண்ணிவிட்டு நான் என்ன யூஸ்வலாக சொல்லுவேன்னா, ஒருத்தர் ஒரு வேலை பண்ணிவிட்டு தான் சொந்தமாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது நான் என்ன சொல்லுவேன், உன்னோட 6 மாத சம்பளம் உனக்கு ஒரு டெபாசிட்டாக இருக்கணும். அந்த 6 மாத சம்பளம் டெபாசிட்டாக இருக்கும்போது அந்த 6 மாத செலவு ப்ரெஷர் இல்லாமல் ஓடும். அப்போ புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்தில் நம்மளால் 2-3 ரிஸ்க் எடுக்க முடியும். 6வது மாதம் எனக்கு தெரிஞ்சிடும் இது நமக்கு நிற்குமா நிற்காதா, நம்மளால இந்த ப்ரெஷரை தாங்க முடியாது, போயிட்டு காலத்தில் இறங்கணும். பெஸ்ட் என்னைக்குமே அந்த 10 ரூபாய் உள்ளே இருக்குன்னு நினைக்கும் போது சரி எல்லாரும் அப்படி யோசிக்கலாம். அந்த கேட்டகரி கிடையாது. இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அந்த கேட்டகரியில் ஆரம்பிக்கல, பட் எல்லாருமே அப்படி இருங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. நமக்கு கிளிக் ஆனது எல்லாருக்கும் கிளிக் ஆகுமான்னு தெரியாது. உங்களுக்கு அம்மா 2 வருஷம் கொடுத்தாங்க, எல்லாரும் கொடுப்பாங்க. அம்மா 2 வருஷம் கொடுத்தாங்க, அப்பாவை ஓவர் ரூல் பண்ணி இவன் செய்யறது ரைட்டுன்னு சொன்னாங்க. அந்த அனுபவம் கிடைக்கணும். நான் வந்து படிச்சிருக்கேன், நான் ஒரு திறமைசாலியா போறேன் அப்படிங்கறத தாண்டி ஒரு நிறுவனம் மாணவர்கள் கிட்ட, அதாவது வேலைக்கு வர வேலையாட்கள் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க முதல்ல சொன்னீங்க. அதுதான் ஏஎஸ்கே. அந்த 3 வேர்டு. ஒரு ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவனுக்கு அந்த வேலைக்கான ஸ்கில்லு, தட் இஸ் அவன் படித்ததை அவனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு திறமை இருக்கா. திறமையை வளர்க்குறதுக்கு கம்பெனி இருக்குது, ட்ரைனிங் கொடுத்து அவனை வளர்க்குறதுக்கு கம்பெனி இருக்குது. அந்த திறமை இருக்கா, புரிஞ்சுக்கிற திறமை இருக்கா, தான் படித்ததை செயல்படுத்துகிற திறமை இருக்கா, அதை பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் ஆட்டிடியூடும் இருக்கா அப்படின்னு அவங்களை எடுக்கும்போது நிறுவனம் என்ன மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னா, ஒரு ஆளை எடுத்தோன்னே நேராக கொண்டு போய் டிபார்ட்மெண்ட்டில் விடக்கூடாது. அவனுக்கு ஃபஸ்ட்டு இண்டக்ஷன் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். அவன் நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், பேக்ரவுண்ட் தெரியணும், தான் எங்கே வந்திருக்கான் வேலைக்குன்றது தெரியணும். நேராக ஒரு மேனேஜரை கூப்பிட்டு வர எடுத்துக்கோப்பா கம்பெனியில் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சடனாக அந்த மேனேஜருக்கும் பயம் வரும், அவன் எல்லாம் உள்ளே வந்து அவன் எங்கேயான இவனால அவனுக்கு வேலை போயிடுமான்னு. ஸோ முதல்ல ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணும். சரி, அனுபவசாலியை உட்கார வைக்கணும், புதுசாக வர கேண்டிடேட்டை உட்கார வைக்கணும், இவங்க கிட்ட சொல்லணும் நமக்கு யங்கு பிளட்டு தேவை, அவனை நல்லபடியாக நீங்கள் தான் கைட் பண்ணணும்னு சொல்லணும். இவங்கிட்ட உனக்கு அனுபவசாலி இருந்தால் தான் உனக்கு ட்ரைனிங் கிடைக்கும்னு சொல்லி 2 பேரையும் கான்ஃபிடென்ஸில் எடுத்து தான் உள்ளே போகணும். ஏன் பாதி நிறுவனத்தில் மக்கள் விட்டு போகிறாங்கன்னா ரீசன் அதான். அவன் எதுக்கு வரான், என்ன பண்ணுறான், யாரும் என்றைக்குமே கொஸ்டின் பண்ணதில்லை. கொஸ்டின் பண்ணாத போது அவன் 10ஓட 1 பையனும் இருக்கான். ஏன்னா அவனை யாரும் ஈடுபடுத்துறதில்லை. என்னன்னா என்றைக்குமே சொல்கிறது ஒன்று, ஒரு மனுஷன் முழிச்சிட்டு இருக்கிற 3/4 மணி நேரம் வேலையில் தான் இருக்கும். தூங்கி எழுந்த 2வது மணி நேரம் வேலைக்கு வந்துடுறான், வீட்டுக்கு போன 2வது மணி நேரம் தூங்கி போய்ட்றான். ஸோ முடிச்சிட்டு இருக்கிற 10 மணி நேரம் விச் இஸ் அவனோட எனர்ஜி, அவனோட ஃபோக்கஸ், அவனோட ஆட்டிடியூடு எல்லாமே வேலையில் தான். ஸோ அது நிறுவனத்தோட பொறுப்பு. நான் எம்ப்ளாயியை ப்ளேமே பண்ண மாட்டேன். சூப்பர் சார். அது நிறுவனத்தோட பொறுப்பு. அவன் பிடிச்சி வேலை பண்ணுறானா பிடிக்காம வெறுமை இருக்கானான்றது நிறுவனத்தோட பொறுப்பு. அது பார்த்து நல்லா பண்ணும்போதே டேலண்ட் க்ரோ ஆகும். எப்படி வந்து பணியாட்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அது போல நிறுவனமும் கிடைத்த சிறந்த தொழிலாளர்களை பயன்படுத்தி கண்டிப்பா. இல்லாட்டி காம்படிஷன் கொடுத்துரும். நம்மளே ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் வயிற்றுலேயே வாயில அடிச்சு பிரயோஜனம் இல்லை. என்னடா அது இவ்வளோ ஒரு விசுவாசம் இல்லை, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிறான் அப்படின்னா நம்ம அந்த நம்பிக்கையை நம்ம தான் வளர்க்கணும். எங்கே நம்ம நிறைய டைமை இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதில் தான் வளர்ச்சி பார்க்க முடியும். எனக்கு எக்யூப்மெண்ட்டையும் மார்க்கெட்டையும் நான் எந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணுறேனோ என்கிட்ட வேலை பண்ணுற எம்ப்ளாயி என்ன மைண்ட் செட்டோடு இருக்கான்னு எனக்கு தெரியும்.
அப்போ தான் நிறுவனம் க்ரோ ஆக முடியும். கண்டிப்பாக. இப்போ அருமையான விஷயம். இப்போ ஒரு தொழிலை தொடங்கும்பொழுது நீங்கள் அழகாக சொன்னீங்க, ஒரு 6 மாதத்துக்கு நீ என்ன பண்ணுறன்னு யாரும் கேட்காத அளவுக்கு சேஃப் சைட் போயிட்டு எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு நீ வந்து களத்தில் இறங்கினா உன்னோட அச்சீவ்மெண்ட்டை நீ கொண்டு போகலாம். அதே மாதிரி நல்லா எல்லாம் பிளான் பண்ணி தான் தொழில் ஆரம்பித்தோம். எங்கே சொதப்புச்சுன்னே தெரியல, விட்டாச்சு. இப்போ திருப்பி பிடிக்கணும். அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க, தொழிலதிபர்கள் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம், அதாவது மெயின் ரீசன் இதுவாக இருக்கும், இதை சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் சொல்லலாமா? கண்டிப்பாக. எந்த ஒரு நிறுவனத்துக்குமே மார்க்கெட்டிங் விஷன் வேணும், சரி, ஃபினான்ஸ் விஷன் வேணும், சரி, ஹெச்ஆர் விஷன் வேணும், கண்டின்ஜென்சி விஷன் வேணும். கண்டின்ஜென்சினா நாளைக்கு கோவிட் மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நான் அதுக்கு எப்படி ரெடியா இருக்கேன், அதுதான் கண்டின்ஜென்சி. அந்த என்னைக்குமே அந்த ஒரு ரிசர்வை நம்ம தொடவே கூடாது. சடனா ஒரு 3 மாசம் தொழில் படுத்தாலோ இல்ல ஏதான மார்க்கெட் கண்டிஷன்னால இஷ்யூ வந்தாலோ ஒரு கண்டின்ஜென்சி, ஒரு ரிசர்வ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, மார்க்கெட்டிங் விஷன். இன்னைக்கு கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்றதை நான் மேப் பண்ணும். நான் இதை தான் கொடுப்பேன் நீ வாங்கிக்கோன்னு நம்ம கஸ்டமரை ஃபோக்கஸே பண்ண முடியாது. வாட் டு யூ வாண்ட், அவ்வளோதான். ஐ வில் கிவ் வாட் யூ வாண்ட், அவ்வளோதான். அது வந்து இன்னைக்கு எப்படி அவனோட மைண்ட் செட் மாறுதோ we should be ready for that. அதை நம்ம பண்ணி ஆகணும் மார்க்கெட்டிங் சைடில். 3வது ஃபினான்ஸ். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க்கிங் கேபிட்டல், தட் இஸ் என்னோட பிஸ்னஸ் மாதம் நடக்கிறதுக்கு அது பேர் ஒர்க்கிங் கேபிட்டல். நான் பிஸ்னஸை வளர்க்குறது அதுக்கு டேர்ம் லோன். இந்த 2 வித்தியாசம் இருக்கு. நான் வளர்க்கறதுக்கு வாங்குற பணத்தை நடத்துறதுக்கு கொடுக்கக்கூடாது. சூப்பர். எப்போ நான் நடத்துறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறேனோ அப்போ என் பிஸ்னஸ் சரியாக போகிறது இல்லைன்றது எனக்கு புரியணும். அது முதல் 2 மாதமே தெரிஞ்சிடணும். என்னடா அது என்னோட அடிப்படை செலவுக்கே நான் கடன் வாங்குறேன்னா ஏதோ ஒன்று சரியாக போகலைன்றது ஹிட் ஆகணும். அதை நம்ம கேஷுவலாக எடுத்து பரவாயில்ல சரியாயிடும்னு நினச்சோன்னா 6வது மாதம் வந்து மாட்டிப்போம். 4வது இம்பார்ட்டன்ட் ஹெச்ஆர் விஷன். நம்ம கிட்ட வேலை பண்ணுற மக்களை கரெக்டாக கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றது இம்பார்ட்டன்ட். இந்த 4 மிஸ் ஆகும்போது சடனாக ஒரு ஃபாலை நம்மளால் திருப்பி எழுந்து வர்றது கஷ்டமாயிடுது. ஓகே ஓகே ஓகே. 4 ஆஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ட். அதாவது இவ்வளோ விஷயங்களை பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் ஆகுறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இந்த சக்கியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள், நமக்கு நேரம் குறைவாக இருக்குது, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். சக்கி என்னோட தொண்டு நிறுவனம், திருநங்கைகளுக்காக ஆரம்பித்த ஒரு விஷயம். எப்படி வந்து அந்த பியட்ரைஸ்னால ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய எனக்கு ஒரு ஓப்பனிங் கிடச்சதோ அதே மாதிரி சேலம் போயிட்டுருக்கச்ச விக்ரவாண்டி டோல், கரெக்ட், விக்ரவாண்டி டோலில் அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணுறச்சு டம்மன்னு வண்டியோட விண்டோவை தட்டினாங்க. கீழே இறக்கி மாடு மாதிரி இருக்க உழைச்சி சம்பாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு கோவத்தில் கத்த, பதிலுக்கு எந்த கெட்ட வார்த்தையோ எந்த கோவம் எதுவும் காமிக்காம பொறுமையா நீ தான் எனக்கு வேலை வாங்கி கொடுன்னு ஒரு வார்த்தை. அப்படியே என்னடா அப்படியே அந்த வேதம் புதிது சத்யராஜ் மாதிரி நான் கரையேறிட்டேன் ஏறலையான்ன மாதிரி பட்டு நினைச்சு போற வழியெல்லாம் யோசிச்சிட்டே போனேன். எவ்வளோ பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கேட்கும்போது நம்ம செய்யாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கிட்ட பேசினேன். திருநங்கைகள் இருக்காங்க, அவங்கள நான் ட்ரெயின் பண்ணி கொடுத்தா நீங்கள் வேலை கொடுப்பீங்களா அப்படின்னு உடனே எஸ்ன்னு ஒரு இமீடியட்டாக ஒரு சில பேர் சொல்ல அங்கேருந்து ஆரம்பித்த 2017-18 இன்னைக்கு சக்கியில் கிட்டத்தட்ட ஒரு 120 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்து அவங்க லைஃபையும் எடுத்துகிட்டு போகிறதுல ஒரு தனி சந்தோஷம். அருமையான விஷயம். பெருமாள் எப்படி வந்தார் பார்த்தீங்களா, அவர் எடுத்த ஒரு வேடம் மாதிரி இங்கேயும் வந்துட்டார். நம்ம கூட தான் அவர் நிற்பார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணுவார். பெஸ்ட்டாக இருக்கிறது நம்ம பொறுப்பு. வெரி குட் சார், அருமையான விஷயம். அதே மாதிரி இந்த கிடைச்ச நேரத்தில் நம்ம 2 பேரும் ஏதோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் நல்ல தகவல்கள் கொடுத்ததற்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டிடி ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணதுக்கு. தேங்க்யூ. நேர்களே, இந்த நம் விருந்தினர் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.